ஹாய் காய்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு RC200 என்ஜின் ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வண்டியில் என்னென்ன காம்பனண்ட்லாம் மாற்றிருந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து பேலன்சர் ஷாஃப்ட்டும் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பேலன்சர் ஷாஃப்ட் ஏன் மாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேலன்சர் ஷாஃப்ட் ஏன் மாற்றணும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் வாங்க. பேலன்சர் ஷாஃப்ட்டில் வாட்டர் பம்ப் ஆயில் சீட் ஆகக்கூடிய ஆயில் சீலில் இருக்கக்கூடிய லிப் சீட் ஆகக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரூ விழுந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த க்ரூ விழுந்ததுனால நம்ம ஆயில் சீல் எத்தனை தடவை மாற்றினாலும் சரி உங்களுக்கு ஆயில் லீக் சரியாகவே ஆகாது. மறுபடியும் அந்த ஆயில் சீல் சீக்கிரமாக போயிடும், ஆயில் லீக் வந்துடும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் பேலன்சர் ஷாஃப்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த போர்ஷனில் ரொம்ப ஸ்மூத்தான சர்ஃபேஸாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டீப்பான ஒரு க்ரூ இருக்கிறது. ஸோ இந்த க்ரூனால் இப்போ புதுசாக ஆயில் சீல் நம்ம ரீப்ளேஸ் பண்ணாலும் அல்லது இந்த பழைய பேலன்சரையும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மறுபடியும் கூலண்ட்டும் இன்ஜின் ஆயிலும் மிக்ஸ் ஆகக்கூடிய ப்ராப்ளம் வரும். ஸோ அது வரக்கூடாது அப்படின்னா கம்பல்சரி இந்த பேலன்சர் ஷாஃப்ட் மாற்றி தான் ஆகணும். அதர்வைஸ் என்னென்ன பேராமீட்டர்ஸ்க்காகலாம் இந்த பேலன்சர் ஷாஃப்ட் மாற்றலாம் அப்படின்னா, ஒருவேளை இந்த இம்பெல்லர் உடைய நட்டு உட்காரக்கூடிய இந்த த்ரெட் போர்ஷன் வந்து போயிருந்துச்சு அப்படின்னா இந்த பேலன்சர் ஷாஃப்ட் மாற்றணும். பேரிங் உடைய ஐடி உட்காரக்கூடிய இடம் வந்து தேஞ்சு போய் பேரிங் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பேலன்சர் ஷாஃப்ட் மாற்ற வேண்டியது இருக்கும். அதர்வைஸ் இந்த பேலன்சர் ஷாஃப்ட் மாற்ற வேண்டிய தேவையில்லை. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி பைக் சர்வீஸ் ரிலேட்டடான டெக்னிக்கல் கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.